சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து மிக முக்கியமான பிரபலங்கள் நடிச்சிட்டு வராங்க. ஜெயிலர் 2 படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதைத் தொடர்ந்து இந்த படத்திலிருந்து ஒரு முக்கியமான சீன் லீக் ஆனதாக தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருது. அது குறித்தின ஒரு சின்ன தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் கடைசியாக நடித்த கூலி திரைப்படம் மிக பெரும் எதிர்பார்ப்புகள் மத்தியில் வெளியாச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறியது. லோகேஷ் சுத்தமாக திரைக்கதையில் கவனம் செலுத்தவே இல்லை. படத்தில் சுமாரான திரைக்கதை என விமர்சனம் இருந்து படம் விமர்சன ரீதியாக தோல்வி படமாக அமைஞ்சாலும் வசூல் ரீதியாக 500 கோடிக்கு மேலே வசூலை செஞ்சது. அதைத் தொடர்ந்து மீண்டும் எப்படியாச்சு வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் வெற்றி பாதைக்கு திரும்பணும் என ஜெயிலர் 2 படத்தில் கமிட் ஆகிருக்காரு. ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது. அதைத் தொடர்ந்து இந்த ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக 2000 கோடிக்கு மேலே வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தில் மிக முக்கியமான நடிகர்களான பாலையா, ஷாருக் கான், மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி என நிறைய பேர் இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸில் வராங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் மிதுன் சக்கரவர்த்தி ஒரு சின்ன வில்லன் ரோல் பிளேன் பண்ணியிருக்காராம். அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் நேரா ஃபர்தோக்கி அவங்க தான் முதல் சிங்கிள் பாடலுக்கு நடனம் ஆடி இருக்காங்க. தமன்னாக்கு இந்த படத்தில் இடம் இருக்குமா இல்லையா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது. தொடர்ந்து இந்த படத்திலிருந்து விஜய் சேதுபதி மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருவரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் லீக் ஆனதாக தற்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போய்கொண்டிருக்கு. அதாவது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் இளமையாக இருக்கிற ரஜினியோடு தான் விஜய் சேதுபதி அந்த ஃப்ரேமில் இடம்பெற்றிருக்காரு. தொடர்ந்து இந்த படத்தில் ரஜினியை இளமையாக கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு மேலே அந்த சீன்ஸ் இருக்கும் எனவும் அதில் தான் விஜய் சேதுபதி இடம்பெற்றிருக்கார் எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் முழு நீளமாக இந்த படத்தில் விஜய் சேதுபதி இருப்பாரா, இந்த படத்தில் விஜய் சேதுபதி வில்லனா என்ன என்பது இன்றைக்கி வரைக்கும் கன்ஃபர்மேஷனாக எந்த விஷயமும் தெரியலை. ஆனால் இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா வில்லனாக ப்ளே பண்ணுறாருன்றது மட்டும் அரசல் புரசலான நியூஸ் போச்சு. மேலும் சந்தானமும் இந்த படத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.